श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभोदिधं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। யார் காடு காடுன்னு பேர் போட்டு வந்திருக்கேன் யாருக்கு? ஐம் கியூரியஸ், ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்க. மேம் எனக்கு அப்படிதான் மேம் வருது, ஏன்னு தெரியல மேம். யாரு? சௌமியலட்சுமி. வேற லெவல். ஒரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேம், ரிப்பீட் நேம் மாத்தாதீங்க. ஓகே. சரி. ஸோ போன வாரம் பார்த்தோம் கர்மயோகத்தோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, கர்மயோகம் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும். இல்லை கிடையாது, நோ ஸ்க்ரீன். உட்காந்து பேசாம அம்மாட்ட வா. ஸோ யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சாம் அப்படிங்கிற ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீக். அதாவது என்ன சொல்கிறான்னா, கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணாதவா எப்படி இருப்பா, அவள் மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா. அண்ட் ஒருவேளை இவர் தன்னுடைய தர்மத்தை பண்ணலைன்னா எப்பேற்பட்ட அக்கீர்த்தி அர்ஜுனனுக்கு ஏற்படும். ஓகேவா சொல்லிட்டு ஹி ஆல்சோ சேஸ் இதுக்கு ஒரே வழி தான் கர்மயோகம் ஃபாலோ பண்ணுறது. கர்மயோகம் ஃபாலோ பண்ணினா யுவர் மைண்ட் வில் பி ஃப்ரீ, யூ வில் ஹாவ் அ சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ். நீ தர்மத்திலையும் இருப்ப, உன்னுடைய செயலையும் செய்வ, ஆனால் உனக்கு பாவங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ம யோகத்தில் இல்லாதவா, வெறும்
people who are focused only on doing certain kind of actions and desires seek பண்றவா அதை மட்டும் சீக் பண்றவா எப்படி இருப்பா? ஞாபகம் இருக்கா? ஸோ எங்கே நிறுத்தினோங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, இதில் தான் நிறுத்தினோம். அதனால கர்ம யோகத்தில் இல்லாதவா திருப்பி திருப்பி பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு they'll be stuck in the same லூப்பை தவிர்த்து அதுலேருந்து வெளியில் வந்து மேலும் 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 அவளுக்கு கத்தி உயர்வுங்கிறது இல்லாமல் போயிடும். ஒரு செயலை செய்யறதும் அதனுடைய ரிசல்ட்ஸை என்ஜாய் பண்ணுறதும் இந்த லூப்லேயே தான் ஸ்டக்காக இருப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரே தீர்வு, ஹவு டு பி ஹாப்பி, மனசு நிம்மதியாக இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு வேலையும் ஆகணும், ஆனால் பாவமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கர்மயோகம் அப்படிங்கிற ஆர் புத்தி யோகம் அப்படிங்கிற ஒன்று தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 45th ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சேஸ் திரைகுண்ய விஷயா வேதா, வேதத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது, 3 குணங்களை சார்ந்த விஷயங்களும் இருக்குது, சத்வகுணம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது, ரஜோகுணம் சார்ந்த விஷயமும் இருக்குது, தமோகுண சார்ந்த விஷயமும் இருக்குது. ஆனால் அர்ஜுனா நீ இந்த குணங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டின்ட்டு முழிக்காத, குணங்களுக்கு அப்பாற்பட்டவனா இரு அர்ஜுனா. நிஸ்திரைகுண்யம், திரிகுணங்கள் இல்லாத ஒரு நிலையில அர்ஜுனா யூ பி தேர். வேற எப்படி இருக்கணும் அவர்? நிர்த்வந்தவோ, இந்த சரி தப்பு, ரைட்டு ராங்கு, உஷ்ணம் குளிர், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே துவந்துவங்கள். வாட் இஸ் துவந்துவ? துவந்துவம்னா டியூவாலிட்டி. உங்களுக்கு தெரிஞ்ச துவந்தங்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். வாட் ஆர் த துவந்தம்ஸ் யூ நோ? சாரதா மேம், வாட் ஆர் த துவந்தாஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித்? உங்களுடைய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட் ஆர் த டியூவாலிட்டிஸ் யூ ஃபேஸ்? சந்தோஷம், துக்கம் வருது. வெரி நைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம், அதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நடக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் அது வேற ஒரு நிலையில தாழ்ந்து போற மாதிரி, அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இதுதான் மேம். ரைட். அதாவது இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறதே நல்லாம, அதாவது அதே விஷயம் வந்து சொல்ற மாதிரி இன்னைக்கு நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா வேற ஒரு நாள் அது நம்ம எதிர்பாராத அது நடக்கிறது, எதிர்பாராம நடக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது வர மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்போ என்ன, ஸோ இந்த துவந்தங்களுக்குள்ள மாட்டிக்காத ஒரு மனநிலைமையில நம்ம இருந்தோம்னா வெளியில என்ன மாறி மாறி நடந்தாலும் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதனால நிர்த்வந்தவோ பவ, டியூவலிட்டிஸ்குள்ள மாட்டிக்காம இரு அர்ஜுனா. அப்புறம் வேற எப்படி இருக்கணும்? நித்திய சத்துவஸ்தோ, ரஜோகுணம் அப்படின்னா ஓவர் ஆக்டிவா இருக்கிறது, ஏதாவது ஆக்ஷன் ஓரியன்டா பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது. தமோ குணம்னா லேசியா, இக்னோரண்டா, ஒரு தாமசமா, ஒரு ஸ்லோவா, ப்ரொகாஸ்டினேட்டிங்கா அப்படி இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சத்துவகுணத்தில் இரு. சத்துவம்னா இப்போ கரண்ட்லி அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பேர் சத்துவகுணம். நித்தியமாகவே எப்படி இருக்கணும்? சத்துவத்தில் இருந்துடு. அடுத்து நிர்யோகக்ஷேம ஆத்மவான். யோகக்ஷேமம்னா நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வர வேண்டிய பலன், அப்புறம் அந்த பலன் வந்துடுத்து, வாட் எவர் வி ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் அன் ஆக்ஷன், அது வந்ததுக்கப்புறம் கை கூடுறது பேர் யோகம். அப்புறம் வந்ததை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதுக்கு பேர் என்ன? க்ஷேமம். இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு யோகம் வந்து கிடைக்கிறதுனா அப்புறம் அதை பாதுகாக்கணுங்கிற அந்த மெயின்டெனன்ஸ் ஆர் டு கீப் இட் கேர்ஃபுல் வித் அஸ் அப்படிங்கிற ஒரு டியூட்டியும் நம்மளுக்கு வருது. அப்போ என்ன ஆகிடுவோம்? வி ஆர் ஸ்டக் வித் தட். அக்வயரிங் மோர், கீப்பிங் இட் சேஃப் கார்டட், அக்வயரிங் மோர், கீப்பிங் இட் சேஃப் கார்டட். இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா லாட்ரி விழுறதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் லாட்ரி பேண்டு, பட் ஸ்டில் லெட் மீ டேக் திஸ் எக்ஸாம்பிள். லாட்ரி விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ யோகம் 1 கோடி ரூபா கிடைக்கிறது. அடுத்து என்ன நம்மளுடைய டியூட்டி? நெக்ஸ்ட் என்ன? அதை பத்திரமா பாதுகாக்கணும். அது யாருக்கு பிரித்து தரணுமோ, வர்தி பீப்புளுக்கு பிரித்து தரணும். டொனேஷன் கொடுக்கணும்னா கூட நீங்கள் வந்து ஓகே டொனேட் பண்ணுறேன், சேரிட்டியில் கொடுக்குறேன்னு பார்த்து கொடுக்க முடியல. யூ ஹாவ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் இட் டு வர்தி பீப்புள். அதுக்கப்புறம் எவ்வளோ சேவ் பண்ணணும், குழந்தைகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பேரம்பேத்திக்கு இவ்வளோலாம் பிளானிங். அதாவது என்னது? இதுக்கு பேர் என்ன?
க்ஷேமம். வந்ததை லூஸ் பண்ணாம புத்திசாலித்தனமா பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? க்ஷேமம். ஸோ ஒரு விஷயம் கிடைக்கிறது பெருசு இல்லை, கிடைச்சு அதை மொத்தமாக அழிக்கிறது அதை விட டேஞ்சரஸான விஷயம். பட் கிடைச்சதை நல்லபடியாக தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் க்ஷேமம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இந்த 1 கோடி ரூபாய் வராமல் இருந்திருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்னா நிம்மதியாக இருந்திருப்போம். வந்ததுக்கப்புறம் இருக்கிற டென்ஷன் இருக்குல்ல. ஸோ என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், நீ ஒரு காரியம் பண்ணோம், அதனால ஒரு யோகம் ஏற்பட்டது, அந்த யோகம் ஏற்பட்டப்புறம் அதை தக்க வச்சுக்கணுங்கிற அந்த சைக்கிள்குள்ள மாட்டிக்காதே அர்ஜுனா. அதனால நிர்யோக பவ. சரி, அப்ப எப்படி இருக்கணும்? ஆத்மவான், உன்னுடைய ஆத்ம ஸ்தானத்துல அட் யோர் ஸ்டேட் ஆஸ் பியோர் ஆத்மன், அதுலயே ஆப்பரேட் அவுட் ஆஃப் தட். ஓகே, இப்படி இரு. Be within yourself. Be centered within yourself. Okay? புரிஞ்சதா? Okay, so 47th is going to take a lot of time. பாப்போம் எப்படி போறது பாப்போம். யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே. 46th ஸ்லோகம். தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. யாவான் அர்த்தம், என்ன வேணா நீ பர்பஸ் அப்படின்னு வச்சுட்டாலும், உதபானே, உதபானம்னா கிணறு, சர்வதஹா சம்ப்ளுதோதகே, சர்வதஹானா எல்லா இடத்துல இருந்தும் வந்த. ஓகே, சம்ப்ளுதோதகேனா எல்லா இடத்துல இருக்கிற வாட்டரும், ஓஷன், ஒரு லார்ஜ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, அதாவது ஒரு கிணத்து தண்ணியையும் ஒரு பெரிய ஒரு ஏரியோ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் வாட்டர் பாடியோட ஜலத்தையும் கம்பேர் பண்ணினா, தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. ஸோ ஒரு கிணத்து தண்ணி என்ன பர்பஸ் சால்வ் பண்ணுறதோ, ஒரு லேக் வாட்டரும் அந்த தண்ணியை தான் ரிசால்வ் பண்ணும். ஐ மீன் it solves the same purpose, or it is for the same purpose. Okay, so இப்போ நம்ம யூஸ்வலி என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு வெல் வாட்டரை தெரிஞ்சுண்டு, அதாவது கிணத்தை பத்தி தெரிஞ்சுண்டு, உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்செடுத்து, அதாவது ஒரு ஏரி ஜலத்தை பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்செடுத்து நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்ற, நீ வேதத்துல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற அந்த விஷயம், அதாவது தன்னை பத்தின அந்த நாலேஜ் உனக்கு வந்துடுதுன்னா, ஓகே, விச் இஸ் ஆஸ் பிக் அஸ் அ லார்ஜ் வாட்டர் பாடி. ஆனா தான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன்னா, தோ இட் இஸ் த சைஸ் ஆஃப் த வெல் வாட்டர், இட் இஸ் ஈக்விவலன்ட் டு நோயிங் த என்டையர் வாட்டர் பாடி. அதாவது யாவான் அர்த்தம் உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே, என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஒரு வெல் வாட்டர்ல கிடைக்கிறதோ, ஓகே, இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், எல்லா விதத்திலையும், சர்வதா சம்ப்ளுதோதகே, ஒரு லார்ஜ் லேக்ல இருக்கிற அளவுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது ஒரு வெல் வாட்டர்ல கிடைச்சா மாதிரி. எது? தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ, எல்லா வேதத்துல இருக்கிற விஷயங்களும் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்ச மாதிரி ஆகுமா? தாவான் அதே மாதிரி, சர்வேஷு வேதேஷு எல்லா வேதங்களிலும், பிராமணஸ்ய, பிரம்மம்னா என்ன, நான் யாரு, எனக்குள்ள இருக்கிறது பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது என்ன என்ன வேதத்துல இருக்கிற மொத்த விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா மாதிரி ஆகுமா? Okay, so one who has realized the Brahman, okay, அதாவது ultimate truth என்னன்னு தெரிஞ்சின்றவனுக்கு
ஒரு கிணத்து ஜலத்தால மொத்த இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஜலத்தை பத்தியும் தெரிஞ்சுண்ட பலன் தெரிஞ்சுண்ட அந்த நாலேஜ் ஏற்படுறது அர்ஜுனா. ஸோ நீ ஆத்மவானா இரு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அல்டிமேட் ட்ரூத் என்னவோ அதுக்கு எய்ம் பண்ணு, டோன்ட் பி ஸ்டக் இன் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் லூப்ஸ் அப்படின்னு சொல்ற. ஓகே, அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான்னா வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தோட பர்பஸும் அவன் சால்வ் பண்றான்னு அர்த்தமா. புரியுறதா? ஓகே, இப்போ 47th ஸ்லோகம் கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பட் நெத்தி அடியா சொன்ன ஸ்லோகம் இதுதான். என்னது? கர்மணி அது ஸ்லோகம் வந்து கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். ஸ்பிளிட் என்ன தெரியுமா? கர்மணி ஏவ அதிகாரஹ தே, உன்னுடைய அதிகாரம் கர்மத்துல மட்டும்தான் இருக்கு. மா ஃபலேஷு கதாச்சன, நீ ஒரு கர்மத்தை பண்ணங்கிறதுக்காக அதோடைய ஃப்ரூட்ஸ் அதோடைய பலனுக்கு உனக்கு அதிகாரம் என்னைக்குமே கிடையாது அர்ஜுனா. ஓகே, அப்புறம் மா கர்ம பல ஹேதுர் பூஹு, கர்ம பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கர்ம பலன் கிடைக்கிறதுக்கு சீன் அண்ட் அன்சீன் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கு, ரீசன்ஸ் நிறையா இருக்கு. அந்த ரீசன்ஸ்க்கும் ட்வீட் பண்றதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது. ஓகே, அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். மா தே சங்கஹ அஸ்து அகர்மணி. சரி, இதெல்லாம் இருக்கு, நான் ஒண்ணுமே பண்ணாம ஜடமாட்டம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அதிகாரமும் உனக்கு கிடையாது. அகர்மத்துல கர்மம் பண்ணாம இருக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு ஜீவாத்மாக இருக்கிறவன் எப்படி மேல மேல தான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கர்மயோகம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படின்னு சொன்னா அந்த கர்மயோகம் என்னது அப்படின்னா, கர்மத்தை கர்ம பலன் எதிர்பார்க்காம செய்யறது இஸ் கர்மயோகம். ஒரு ஜீவாத்மாவா இருக்கிறவனுக்கு கர்மணி ஏவ அதிகாரா, கர்மத்துல மட்டும்தான். கர்மம்னா என்ன? ஆக்ஷன். ஆக்ஷன்னா எதை சொல்றா? பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், நாட் எனி ரேண்டம் ஆக்ஷன். இப்போ எனக்கு என்ன ப்ரிஸ்கிரைப்டா டியூட்டிஸ்னு இருக்கும். இப்போ நான் என்ன ரோல் பிளே பண்ணுறேன்னா, வாட் எவர் ரூல்ஸ் ஐம் பிளேயிங், அது எல்லாத்துக்கும் ஒரு அட்டாச் டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு, ஜீவாத்மாவான எனக்கு அதிகாரம் உண்டு. நான் அந்த டியூட்டி பண்ணேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறதுல எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. தெர் இஸ் நோ கண்ட்ரோல் இன் தட். கர்ம பலம் எப்படி இருக்குங்கிற கண்ட்ரோல் என் கையில் கிடையாது. ஓகே, மா கர்ம பல ஹேதுர் பூஹு, கர்ம பலம்னா நான் பண்ற கர்மத்தோடைய ரிசல்ட். ஹேத்துஹு அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஏற்படுறது இருக்கு இல்லையா, நம்ம பண்ற கர்மத்துக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இல்லையா, அது வந்து நான் எஃபர்ட் போட்ட எனக்கு ரிசல்ட் வந்தது அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் டைமென்ஷன் ஈக்குவேஷன் அங்கே இல்லை. நம்ம ஒரு காரியம் பண்ணி அதுக்கு நம்ம பலன் கிடைக்கிறதுனா அந்த பலன் ஏற்படுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி. அது எல்லாத்து மேலேயும் நம்மளுக்கு கண்ட்ரோலோ அதிகாரமோ கிடையாது. அதனால கர்ம பலத்தையோ இல்லை கர்ம பலத்துக்கான காரணங்கள், அதுக்கு பேர் தான் என்ன? ஹேத்து. கர்ம பல ஹேத்துன்னா என்ன? ரிசல்ட்டுக்கான காரணங்கள் எதுவோ அது மேலே எனக்கு அதிகாரமே இல்லை. ஜீவாத்மாவாக இருக்கிறவனுக்கு there is no right or control over it. அதே மாதிரி இதெல்லாம் இருக்குங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகி போய் நான் கர்மமே பண்ணல, என்னோட டியூட்டியவே நான் பண்ணல, நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் தப்பு. ஸோ ஒரு ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டியோ ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ தப்போ, ஈக்குவலி ராங் ஆர் ஈக்குவலி அன்ரைட்ஃபுல் என்னது செயலை செஞ்சுட்டு அதுக்கு பலன் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். இதில் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. இதை நன்னா புரிஞ்சுட்டேன்னா கர்மயோகம் புரிஞ்ச மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். ஓகே, இது வந்து திஸ் யூஸ் டு ஹேப்பன் இன் குஜராத் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் பேக் வென் ஐ வாஸ் இன் பரோடா. நன்னா படிக்கிற அக்கா அண்ணாலாம்
லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் ஸ்கூல் டாப்பர்ஸாக இருந்தவாள்லாம் போர்டு எக்ஸாமில் போய் 50% 60% மார்க் வந்தது. அப்போ அவள் என்ன பண்ணா, அவள் கர்மத்தை பண்ணான். கர்மணி ஏவ அதிகாரகத்தேங்கிற விதத்தில் ராத்திரி பகல் உழைச்சி கர்மத்தை பண்ணான். ஆனால் பகவத்கீதை என்ன சொல்றது, மா பலேஷு கதாச்சன, கர்ம பலத்தின் மேலே உனக்கு எப்பொழுதுமே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறான். 50% அவளுக்கு ரிசல்ட் வருது. இதில் என்ன தெரியுது, அவள் போட்ட எஃபர்ட்டுக்கும் வந்த ரிசல்ட்டுக்கும் நடுவில் சம்திங் இஸ் தேர் விச் மேக்ஸ் அஸ் திங்க். என்ன புரியறதுலேருந்து, வெறும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்னால மட்டும் பலன் இல்லை, நடுவில் வேற எதுவும் அன்சீன் அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன, அந்த ஆக்ஷன். எனக்கு என்ன ரிசல்ட் நான் வரணும் லைஃப்பில், எனக்கு என்ன கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நோக்கி செயல் செய்யறதுக்கு மட்டுமே எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் அந்த செயலை செஞ்சுட்டு இதுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ரைட் எனக்கு கிடையாது. லைஃப்பில் நம்ம நிறையா விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு மெனக்கிடுறோம், ஆனால் நம்ம நினைக்கிறது எப்போதும் நடக்கிறது இல்லை. இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, நம்ம ஒரு செயல் செஞ்சு அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நடுவில் நிறைய அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னது அந்த அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்? என்ன சொல்றார் பகவான், கர்ம பல ஹேத்து, த ரீசன்ஸ் பிஹைண்ட் த கர்ம பலன். என்னது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள். ஆல்சோ டிசைட் த கர்ம பலன். என்னது அது கண்ணுக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ்? பாவம் புண்ணியம். ஸோ நம்ம ஒரு காரியம் பண்ணி அதுக்கு நம்ம பலன் கிடைக்கிறதுனா, அப்போது எவ்ரி ஆக்ஷன் வி டூ அண்ட் எவ்ரி ஃப்ரூட் வி கெட், அந்த ஃப்ரூட்டுக்கு பின்னாடி ஆக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளால் முழுசாக பண்ண முடியறது. பட் ரிசல்ட்டுக்கு பின்னாடி நம்ம பண்ண பாவ புண்ணியம், ப்ரீவியஸ் கர்மாவும் அதில் கலந்து இருக்கு. ஸோ அந்த பாவ புண்ணியமும் நம்ம போடுற எஃபர்ட்டும் ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்தால் நாம் பண்ணுற கர்மாவும் அந்த கர்மத்துக்கு ஏற்ற ரிசல்ட்டும் நம்மளுக்கு வரும். ஓகே, பாவ புண்ணியம் கர்ம பலத்தோட அட்டாச் ஆகுதுன்னு சொன்னேன். அது அது ஹூ கிவ்ஸ் தட்? இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் யார் அட்டாச் பண்ணி கொடுக்குறான்னா ஈஸ்வரன். எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருந்து ஒருத்தொருத்தனும் மனசாட்சியில உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ள சாட்சியா இருந்து ஒருத்தொருத்தனும் என்ன கர்மம் பண்றான் அப்படின்னு இஸ் பீங் ரெக்கார்டட். ஸோ கர்மா ஆக்ஷன் அப்படிங்கிறது 3 விதம்: மனசால, வாக்கால, செயலால, பாடியால. மனசா வாச்சா கர்மனா. இது 3 நாளையும் என்னெல்லாம் செய்யப்படுறதோ இந்த சிஸ்டமே அப்படிதான். இட் இஸ் பீயிங் ரெக்கார்டட். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷனுக்கான பிரதிபலன், ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அது எப்படி ரெக்கார்ட் ஆகுது? பாவம் அண்ட் புண்ணியம். ஸோ நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கணும், அது எப்போ கிடைக்கணும், எவ்வளோ கிடைக்கணுங்கிறது இந்த சிஸ்டமை ஈஸ்வரன் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டட் அப்படின்ட்டான். ஸோ அந்த சிஸ்டம் படி ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எந்த பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சினாலும் நம்ம கர்மா பின்னாடியே துரத்தின்னு வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அப்போ நான் பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கு அர்த்தமே இல்லையா அப்படின்னா இருக்கு. பட் நீ ப்ரீவியஸா பண்ணி வச்ச கர்மா இருக்கே, அதுவும் ஒன்னும் விடாத கர்மாய் துரத்தின்னு இருக்குன்னு அர்த்தம். இட் நீட் நாட் பி இன் திஸ் லைஃப் டைம். ப்ரீவியஸ் லைஃப் டைம்ஸ்ல பண்ண விஷயங்கள் கூட ஒரு ஒரு அடியிலையும் நம்மளுக்கு அந்தந்த பலனை எப்படி வரணுமோ, however ஈஸ்வரா டிஸ்பென்சஸ் இட், அது அந்தந்த ஃபார்ம்ல வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டோம், நம்மளுக்கு ரிசல்ட் அதை மாதிரி வரலை அப்படின்னா அங்கே என்ன புரிஞ்சுக்கணும்? நான் பண்ண ப்ரீவியஸ் கர்மா இஸ் பேட் இனஃப் தட் அது எனக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் வந்து எனக்கு மனசு கஷ்டப்படணுங்கிறது இருக்கு. பிகாஸ் ஆஃப் சம் பேட் திங் ஐ ஹவ் டன். எனக்கு அது பாதி ஞாபகம் இருக்கலாம், ஞாபகம் இல்லாமல் போகலாம்.
நான் எஃபர்ட் 100% போட்டேன், பட் எனக்கு இந்த இடத்துல சந்தோஷம் கிடையாதுங்கிறது என்னுடைய பூர்வ கர்மா டிசைடட். தேர்ஃபோர் இப்போ நான் 100 மார்க் எதிர்பார்க்குற இடத்துல எனக்கு 90 மார்க் வந்திருக்கு. ஸோ ஹூ இஸ் டிசைடிங் தட்? ஈஸ்வரா ஹஸ் டிசைடட். நீ ப்ரீவியஸ்லி பண்ண கர்மாக்கு இந்த பலன், அது இந்த ஜன்மாவில் இந்த இடத்துல இட் ஹேஸ் டு பி டிஸ்பெண்டட் டு யூ. ஸோ இங்கே நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது? எக்ஸாம் எழுதுறதுல மட்டும்தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்க முடியும். பதிலுக்கு என்ன வரப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டா, ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியணும், ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தாலும் சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கணும். சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்து எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்டாக போய் சேரணும். போய் கரெக்டாக சேர்ந்தா எக்ஸாம் எழுதும்போது ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்தாலும் அதை எழுதி முடிக்கணும். நல்லபடியாக எழுதி முடிஞ்சு இங்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஆகாமல், இங்கு வந்து இதுவாகாமல், பேப்பர் கிழியாமல் கொள்ளாமல் எக்ஸாமினர் கைக்கு போகணும். இதில் எவ்வளோ அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம கையை மீறினது இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி வெரி லெஸ். ஓகே, பகவான் கூட இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்தோட நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி முடிக்கிறோம். ஓகே, நம்ம பேப்பரை எக்ஸாமினர் கையில் கொடுத்ததுக்கப்புறம் வி பிலீவ் பாசிட்டிவ்லி, ஓகே நான் பேப்பர் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, நான் எழுதினதுக்கு எனக்கு மார்க் வரணும். இப்போ நம்ம நியாயமாக இருந்திருந்தோம்னா நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நியாயமான பிரதிபலன் கிடைக்கும். நம்ம அக்கிரமம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஜன்மாவில் நம்ம நியாயமாக இந்த ஜன்மாவில் இது பண்ணியும் எஃபர்ட் போட்டும் வர ரிசல்ட் எப்படி இருக்கும்? அக்கிரமமாக இருக்கும். ஏன்னா அந்த அக்கிரமம் இந்த இடத்துல அட்டாச் ஆகணுங்கிறது ஈஸ்வரா ஹேஸ் டிஸ்பெண்டட். இது நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ்க்கு இது பார்த்தோம். பாசிட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் எப்படி? நிறைய இடத்துல நம்ம வந்து லிமிட் பண்ணிப்போம். எனக்கு 5000 ரூபா போடுறேன், 10,000 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஸோ 5000 ரூபா போடுறதுல மட்டும்தான் நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நம்ம போன ஜன்மாவில் எக்கச்சக்க புண்ணியங்கள் பண்ணியிருப்போம். நம்ம கஷ்டப்படுறோம், இந்த இடத்துல சப்போர்ட் வரணுங்கிறது நம்மளுடைய புண்ணியமாக இருந்திருக்கும். நம்ம 10,000 ரூபா வந்தால் போதும்னு நினச்சிட்டு லிமிட் பண்ணியிருப்போம். வெரஸ் நம்ம கர்மயோகம் பண்ணினா 1,00,000 ரூபா வரும். வரதை நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணுறோம்? நம்ம 10,000க்கு மட்டும்தான் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 10,000 தான் வரும். வெரஸ் யூர் டெஸ்டின் டு கெட் 1 lakh. அந்த 1 lakh அப்புறம் எப்படி வரணுமோ அது வரும், ஆனால் வந்து சேரும். ஸோ இங்கே அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர் என்ன? இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி போகிறதோ, என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ, அன்றைக்கி ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதெல்லாம் பொறுத்து அது வரும். ஏன்? ஏதோ ப்ரீவியஸாக பண்ண புண்ணியம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு என்ன புரியுறதுன்னா, நியூட்ரலாக இருந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஆக்சுவலி பாக்கி எல்லா விஷயமுமே அன்கண்ட்ரோல்டு தான், நம்மளோட கையில் அது இல்லை. அப்போது புத்திசாலித்தனம் என்ன? இப்போது நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு சம்பளம் கிடைக்கும், நான் வேலை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு சம்பளம் என்ன வேணால் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது பேர் கர்மயோகம் இல்லை. கர்மயோகம் மீன்ஸ் இது என்னோட டியூட்டி, எனக்கு நியாயமாக நான் பண்ண வேண்டியதை நான் கரெக்டாக பண்ணுவேன், தெய்வ பலத்தோடு பண்ணுவேன். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், ரிசல்ட் என்ன வருதோ வந்துட்டு போட்டோம். என்ன வர ரிசல்ட்டு வரும்போது பர்சனலாக நம்ம எடுத்துக்க மாட்டோங்க. கர்மயோகம் பண்ணால் என்ன எடுத்துப்போம்? ப்ரீவியஸ் கர்மாவோடைய பிரதிபலன், நல்லதோ கெட்டதோ, அதுவும் ஈஸ்வரனோட கையில் இருக்குது. ஈஸ்வரா ஹேஸ் டிஸ்பெண்டட் அப்படின்னு நினைக்கிறது கர்மயோகம். அப்போது கர்மயோகத்தை திருப்பி ரீஃபேஸ் பண்ணி சொல்லணும்னா, எந்த ஆக்ஷன் பண்ணாலும் பகவானுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோமே ஆனால் கிடைக்கிற பலன் பிரசாதமாக இருக்கு. ஏன்னா அந்த கர்ம பலனை கொடுக்கறது யாரு? நம்ம பாப புண்ணியங்கள் கார்மிக் அக்கௌண்ட் எல்லாம் வச்சு நம்மளுக்கு கொடுக்கறது யாரு? பகவான். ஓகே, நம்ம பண்ற கர்மம் யாரை போய் சேருறது? என்ன ஆக்ஷன் பண்ணாலும் it has to pass through an agent called Ishvara, right, before we get the result. So யாருக்காகவோ எதுக்காகவோ, இப்போ ஒருத்தருக்கு பிச்சை கேட்டுன்னு இருக்கா, பிச்சை போடுறோம். பிச்சை போடும்போது சரி இது நான் சுவாமிக்கு கொடுக்குறேன்,
இல்லை இந்த பிச்சைக்காரனுக்குள்ள அந்தரியாமையா சுவாமி இருக்கார், அவருக்கு காணிக்கையா கொடுக்குறேன்னு நினைச்சோன்னா இவன் பிச்சை வாங்கிட்டு எங்கே போக போகிறான், என்ன பண்ண போகிறான், இதை சரியாக யூஸ் பண்ணுவானா, இல்லை ஏதாவது இது அண்டர் வேர்ல்ட் நெக்ஸஸான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளோட இன்டென்ஷன் அங்கே என்ன? மனசா வாச்சா கர்மனா என்னால் முடிஞ்சதை நான் தானம் பண்ணுறேன் அண்ட் ஐ கிவ் இட் அஸ் அன் ஆஃபரிங் டு ஈஸ்வரா. ஓகே, அவன் அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறது அவனுடைய கர்மா, இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போது நம்மளுடைய அந்த இன்டென்ஷனுக்கு, நம்மளுடைய அந்த தாட்டுக்கும் நம்ம பண்ணுற அந்த செயல் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இது புண்ணியமாக ரெக்கார்ட் ஆகுமா பாபமாக ரெக்கார்ட் ஆகுமாங்கிறது நம்ம கையில் இல்லை. ஒருவேளை அந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம கொடுத்து வச்சிருப்போம் போன ஜென்மத்தில், நம்மளுக்கு தெரியாது. பட் ஈஸ்வரா நோஸ். அப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்? பண்ற ஒரு ஒரு ஆக்ஷனும் ஆக்சுவலி இப்படிதான் இருக்கு. we never know. அப்போ சிம்பிளா மைண்டுக்குள்ள கிளாரிட்டி வரதுக்கு இதை சம்மரைஸ் பண்ணணும்னா, இதுக்கு இந்த ஸ்லோகத்தை சம்மரைஸ் பண்ண ஒரே வழி, நான் என்ன செயல் செஞ்சாலும் வாட் எவர் ஐ எம் சப்போஸ் டு டூ, லெட் மீ டூ இட், let that be as an offering given to the ஈஸ்வரா. அதுக்கு என்ன பிரதிபலன் வருதோ, அதுக்கு என்ன ரிசல்ட் வருதோ, அதை பிரசாதமாக நியூட்ரலாக, ஆஹா இது வந்ததே, சுவாமி எனக்கு எது பண்ணாலும் நல்லது பண்ணுவார். ஏன்னா கெட்டது வந்து சேர்ந்தா கூட என்ன ஆறுதாங்க, கர்மா கழியறதுன்னு அர்த்தம். தட் இஸ் த குட் திங் தட் ஈஸ்வரா இஸ் டூயிங் டுவர்ட்ஸ் அஸ். ஹியூமன் பாடியில் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு துக்கமாக இருக்கலாம், ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டோ அந்த நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் வரலன்னா அதனால என்ன ஆகுறதுன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மா கழியறது. அந்த கர்மா கழிஞ்சாதான் நம்ம அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஈஸ்வரனோட ஒன்றரை கலக்க முடியும். ஸோ ஈதர் வே ஈஸ்வரா இஸ் ஒன்லி டூயிங் அஸ் பெனிஃபிட். கர்மம் நம்ம பண்ணது, கர்மா இஸ் நம்ம ஃப்ரீ வில்ல, நம்ம எத்தனையோ ஜென்மாவா நம்ம பண்ற தப்புகள் கரெக்டுகள். ஆனா ஈஸ்வரங்கிறவன் என்ன பண்றான், நீ தப்பு பண்ணாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன், நீ கரெக்டா இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு நீ பிரியமானவன், ஏன்னா நீ ஆத்மா, நானும் நீனும் வேற இல்லை. ஆனா இந்த கர்மம் ஒன்று ஒட்டின்னு இருக்கேன் உன்னோட, அதை நீ கழிச்சு முடி, so that you become one with me அப்படின்னு கூட இருக்கார். That is what Ishvara does. So having said this, the best possible thing that we can do is, எது பண்ணாலும் do it as an offering to Krishna, and whatever result you get, say இது கிருஷ்ணர் கொடுத்த பிரசாதம். அப்போ என்ன ஆகும், எதிர்பார்ப்பே இருக்காது. தேவையில்லாமல் எதிர்பார்த்து நொந்து போகிறது நோகிறது இதெல்லாம் இருக்காது. எது வந்ததோ ஓகே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இந்த பலனோ கிருஷ்ணன் கொடுத்த பிரசாதம் அப்படின்னு பிரசாதமாக அதை எடுத்துட்டோம்னா இஸ் லாட் ஆஃப் கிளாரிட்டி, ரைட்? ஸோ இது நம்ம திருப்பி நம்மளுக்கு நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ இது திருப்பி வரப்போகிறது பாவமாவோ புண்ணியமாவோ, அது எப்படி வரப்போகிறதே தெரியாது. பட் பண்ணுற காரியம் சுவாமிக்காக பண்ணுறோன்னா அது பியூராக தான் இருக்கும். இப்போ கிடைக்கிறதும் அதுக்கு ஏத்தார் போல கிடைக்கும். இதுதான் கர்மயோகம். புரியுதா? பிரேமலதா மேம், சௌமியா புரியுதுப்பா, கேட்டுட்டு இருக்கேன், புரியுது. ஸோ இந்த ஸ்லோகம் என்ன, கர்மணி ஏவ அதிகாரஹதி. ஸோ கர்மத்தை செய்கிற மனசா வாச்சா கர்மனா, கர்மத்தை பண்ணுற கண்ட்ரோல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, பாக்கியெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். அதனால அது மேலே ஆசை வைக்காதே, அது மேலே பற்று வச்சு ஏமாந்து போகாதே. அது எப்படி வேணா இருக்கும், அதுவும் நீ பண்ணி வச்ச கிருத்தியம் தான், அதனால அதை பார்த்து ஏமாந்து போகிறதோ மனசு நொந்து போகிறதோ பண்ணாத, என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். ரிமெம்பர் ஐ எம் ஹியர் வித் யூ. அதை ஒன்றை ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் எனக்காக பண்ணுறேன்னு நினச்சிட்டு பண்ணு, உனக்கு என்ன வரணுமோ நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர். திஸ் இஸ் கால்ட் கர்ம யோகா. புரிஞ்சுதா? ஏன்? ஸோ பகவானை மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்க. பகவானுக்கு எப்படி சாய்ஸ் பவர் ஆஃப் ஃப்ரீ வில் இருக்கோ நம்மளுக்கும் பவர் ஆஃப் ஃப்ரீ வில் இருக்கு. ஆனால் நம்ம ஆத்மன் அப்படிங்கிறத மறந்துட்டு நான் இவன் நான் அவன் ஒரு ஃபால்ஸ் ஈகோ நம்மளே கிரியேட் பண்ணிட்டு நம்ம நிறையா விஷயங்கள் சரியாகவும் பண்ணுறோம் தப்பாகவும் பண்ணுறோம். அதுக்காக பாபம் புண்ணியம்னு எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த எஃபெக்ட் அந்த ரியாக்ஷன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். யார் எது பண்ணுறாலும் அவளுக்கு திரும்பி வந்துதாங்க.
இப்படி லைஃப் டைம்ஸாக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஒரு கஷ்டமான ஃபேஸை க்ராஸ் பண்ணுறோன்னா நம்ம சுவாமியை திட்டுவோம், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா, நீ போக மாட்டியா. அவர் சிரிச்சுட்டு இருப்பார், இது நீ பண்ண தப்பு தான் இதும்பார் அவர். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். தட் வாட் எவர் இஸ் கம்மிங் டு அஸ், வாட் எவர் வி ஆர் ஃபேஸிங், வாட் எவர் வி ஹேவ், நம்ம சௌக்கியமாக இருக்கோன்னா அதுவும் நம்ம பண்ண புண்ணியம். நம்ம சௌக்கியமாக இல்லைனாலும் அது நம்ம பண்ண பாவம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் அது திரும்பி வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் அன்கண்டிஷ்னலி நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு என்டிட்டி, அது பகவான். இத்தனை நாள் பாவம் புண்ணியம்னு ஓடிடுது. பட் இனிமே அந்த பாவம் புண்ணியம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் பண்ணதை ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிக்கணும்னு சொல்கிறார். அப்போ இனிமே மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகவானுக்கு பண்ணுறோன்னு நியூட்ரலாக இருந்து பண்ணிட்டோன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் அட்டாச்மெண்ட் இல்லாமல், வர பிரசாதமும் ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் பிரசாதம்னு நினச்சி எடுத்துட்டோன்னா ஃப்யூச்சர் கர்மா கிரியேட் பண்ணாமல் நம்ம இருப்போம். திஸ் இஸ் தி தேர்ட் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் திஸ் ஸ்லோகா. ஓகே, ஆல்ரெடி பண்ண கர்மாவை நல்லிஃபை பண்ண முடியுமா? ஜீரோவாக ஆக்க முடியாது. பட் ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியோ அந்த கர்மா உடைய தாக்கத்தை குறைச்சிக்க முடியும் நம்மளால. ஒருத்தனுக்கு கழுத்தே வெட்டுப்படணும்னு தலைவெழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் பகவான் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான். இல்லை நான் யாருக்கெல்லாம் தப்பு பண்ணேனோ லெட் மீ ஃபர்கிவ், லெட் மீ ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நியூட்ரல் ஜோனில் இருந்துட்டான்னா, ஓகே, மண்டை வெடிக்கும், பட் ஹீ வில் பி அலைவ், அவன் பழிச்சுடுவான். ஆனால் அந்த அடிப்படணுங்கிறது அவனுடைய கர்மா, அதை அவனால் தப்பிக்க முடியாது. பட் ஃபேட்டலாக ஆகிறதுக்கு பதிலாக ஹீ வில் ஸ்டில் ஃபைண்ட் அ வே டு கம் பேக். இதுக்கு பேர் தான் என்ன? இப்படி தான் கர்மாவை பிரேக் பண்ண முடியும். பிரேக் அப்படிங்கிறதுனா இதுதான் பிரேக். ஸோ நீ ஏன் அது நம்மளுக்கு வந்ததுன்னா, முன்னாடி நம்ம பண்ண பாவத்தினால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். we are responsible. So Bhagavan is not to be blamed here. நீ இருந்தாலும் செத்து போனாலும் நான் இருக்கேன்னு கூடவே வருது யாருன்னா பகவான்கிற ஒரு என்டிட்டி மட்டும்தான். ஸோ மனுஷாலாம் வருவா போவா, அவாவுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இல்லாமல் போவா, இதெல்லாம் நடக்கும். ஆனால் த்ரூ ஆல் திஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த என்டிட்டி பகவான். அதனால பண்ணுற கர்மா இஸ் ஃபார் பகவான், கிடைக்கிற ரிசல்ட் இஸ் பிரசாதம் அப்படின்னு நினச்சோமானால் தென் we don't accrue future punyam and papam, and therefore this is called karma yoga. புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த ஒரு ஸ்லோகத்தில் இவ்வளோ டெப்த் இருக்கிறதுனால நான் டைம் எடுத்துட்டேன். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, பிரேமலதா மேம், சௌமியா கேட்டுட்டு இருந்தியா, ஏதாவது புரிஞ்சுதா? மேம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுதுங்க. ஓகே, சொல்லுங்க பிரேமலதா. இல்லப்பா புரிஞ்சுது. ம், வந்து நம்ம வந்து அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இப்படி போட்டு வச்சுக்கணும். ஆமா, இல்லைன்னா போட்டு இப்படி வச்சுக்கணும். இதனால்தான் ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பகவான் சொல்றா, இதை நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கூட உனக்கு பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிக்கலாங்கிற. தப்பிக்கலாம். ஏன்? பிகாஸ் பழசு மட்டும்தான் யூ ஹாவ் டு டீல் வித், புதுசா பண்ற கர்மாவை டீல் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம 100% டிட்டாச்மெண்ட் இல்லை, பட் 50% ஆனும் ஓகே, இது நம்ம ஏதோ பண்ணுறோம் திட்டின்ண்டே பண்ணினாலும் பகவானுக்கு பண்ணுறோன்னு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மெச்சூரிட்டி ஃபுல்லாக வரல, அது பழக்கத்தில் தான் வரும். பட் ஒரு 1-2% நம்ம பண்ணோம் கூட அந்த 2%க்கு நம்மளுக்கு பலன் கிடைக்குமே. அதுதான் அவர் சொல்கிறார், ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். கொஞ்சம் கூட இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணோம்னா, கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணோம்னா பெரிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா
நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணல, ம். இல்ல எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கல, பலனை பலனை எதிர்பார்க்கல. எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ அப்ப எப்படி இருப்போம்? இது முடிஞ்சுதா ரைட்டு, அடுத்து இது முடிஞ்சுதா அடுத்து ரைட்டு. ப்ளஸ் நான் பண்ண போகிறதெல்லாம் சொந்த செலவில் சூன்யம் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவேர்னஸோட நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் தர்மத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதான் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா? கொஞ்சம் கூட அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நான் பண்ணுற ஒரு ஒரு செயலும் எனக்கு நானே வச்சுட்ட இது அப்படிங்கிற அவேர்னஸோட பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுவோம்? ஓகே வந்தாச்சு, இப்போ இங்கே எனக்கு என்ன கர்மாவோ என்னோட டியூட்டி எதோ அதை நான் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா செய்யற செயல்கள், அன்வான்ட் செயலுக்கு நம்ம போறத குறைச்சிப்போம். அது மனசால நினைக்கிறதும் சரி, வாயால பேசுறதும் சரி, செயலால பண்றதும் சரி, கண்டிப்பா குறையும். அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்ம பண்ண போறோமே ஒரு ஆக்ஷன், மனசா வாச்சா கர்மனா, இது எப்படி பண்ண போறோம்? இது திரும்பி நம்மளுக்கு வரப்போகுது. அப்போ லெட் அஸ் கிவ் த பியூரஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஏன் இது சுவாமிக்கு அர்ப்பணம்னு நம்ம பண்ண போறோம். அப்போ அதர்மமா பண்ண வேண்டாங்கிற தாட் கொஞ்சம் கொஞ்சமா இது நம்ம மனசுல ஓட்ட ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தாட் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி நம்ம ஒன் டே 100% அதை நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும். இப்போ 1% 2% பண்ணால் கூட அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது இல்லை. 2% ஃபாலோ பண்ணதுக்கு 10% சாந்தி கிடைக்கிறது இல்லை. ஸோ ஸ்வல்பமப்பி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த ஆட்டிடியூட்ல நம்ம பண்ணினோம்னா, இப்போ அர்ஜுனா என்ன ஆட்டிடியூட் அடாப்ட் பண்ணோம்? இப்போ சண்டை போடுறது என்னோட தர்மம், பண்ணுறதை கிருஷ்ணனுக்காக பண்ணுறேன். இந்த வாரில் நான் தோல்வியாறேனோ வெற்றி பெறேனோ அது அவனுடைய பிரச்சனை, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். சண்டை போடுறது ஒன்று மட்டும் தான் என் கையில் இருக்குது. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறார் கடைசியில்? ஏன் இப்போ நான் சண்டை போடுறதுக்கு இங்கே நீங்கள் நின்றுருக்கேன், என்ன எதனால இது வந்ததுன்னா என்னோட அர்ஜுனாவுடைய ப்ரீவியஸ் ஜென்மா கர்மா ஹி ஸ்டாண்டிங் தேர். ஆனால் ஒருவேளை இது என்னோட டியூட்டி, பகவான் ஹேஸ் வில் தட் ஐ ஷுட் பி ஹியர், அதனால நான் இங்கே வந்திருக்கேன். இதில் என்ன பலன் வந்தாலும் பகவான் எனக்கு கொடுக்குற பியூட்டிஃபுல்லான பிரசாதம் அப்படின்னு அவன் நினச்சிண்டானா அவனுக்கு அவளை பொண்ணும் இல்லை இவாளை காப்பாற்றினோங்கிற பாவமும் வராது, புண்ணியமும் வராது. புண்ணியம் பண்ணினாலும் மோட்சத்துக்கு போக முடியாது, பாவம் பண்ணால் போக முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஜென்ரல் நாலேஜ். ஆனால் மோட்சத்துக்கு போகணும், அதாவது இறைவனோட 2.5 கலக்கணும் அப்படின்னா பாவம் அக்கௌண்ட்டும் 0ல இருக்கணும், புண்ணியத்தோட பேலன்ஸும் 0க்கு வரணும். ஓகே, 0ல இருக்கணுமா? 0ல இருக்கணும். அப்போ எதுக்கு எல்லாரும் புண்ணியம் பண்ணு புண்ணியம் பண்ணுன்னு சொல்றா அப்படின்னா, புண்ணியம் பண்ணினோன்னா பாவம் பண்ணாம இருப்போம். ஓகே, புண்ணியம் பண்ணோன்னா புண்ணியத்தை 0க்கு கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு மேலே மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புண்ணியம் பண்ணினாதான் மனுஷ சரீரம் கிடைக்கும், புண்ணியம் பண்ணாதான் தானம் பண்ண முடியும், புண்ணியம் பண்ணாதான் நல்ல செயல்கள் செய்ய முடியும். முதல்ல நல்ல சரீரம் நல்ல சுச்சுவேஷன் கிடைச்சாதானே நான் முக்திக்கு போக முடியும். ஸோ அதனால புண்ணியம் பண்ணு அப்படின்னு சொல்றான் மேக்சிமம். அதனால எவ்வளோ முடியாதோ புண்ணியம் பண்ணிடணும். So that we get the right opportunity to go to mukti. அந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் கை கூடி நம்மளுக்கு வரதுக்காக நம்ம புண்ணியம் பண்ணணும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடும்? அந்த புண்ணியத்தையும் நம்ம 0க்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். அப்போ இதுதான் அல்டிமேட்டாக நடக்க போகிறது. இது இத்தனை 1000 ஜன்மால இந்த எவல்யூஷன் நடக்க போகிறது, எல்லாருக்கும் நடக்க தான் போகிறது இந்த எவல்யூஷன். ஆனால் 84,000 பர்த்ஸ்க்கு அப்புறம் இது நடக்க போகிறது. அப்போது இது வாட் இஸ் த வைஸ் ஆப்ஷன் ஹியர்? நான் இப்போலேருந்தே நியூட்ரலாக இருக்கேன். இஸ் தி வைசர் ஆப்ஷன். நான் இந்த ஜன்மா முடியும் போது நான் என்னைக்கு வெளில போக போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இந்த ஜன்மா முடியும், திருப்பி இப்போ இருக்கிற வாசனைகளை வச்சு அடுத்த ஜன்மா ஏற்படும். அப்போ எந்த யோனியில் பிறக்க போகிறேன்னு தெரியாது.
பாவம் புண்ணியத்தை பற்றி யோசிக்கிற அறிவு எனக்கு இருக்குமானே தெரியாது. ஆனால் அது கூடவே வரப்போகுது. இப்படி எத்தனை ஜன்மா கழிச்சு எனக்கு திருப்பி மனுஷ ஜென்மா கிடைக்கும்னு தெரியாது. ஒருவேளை நான் நிறையா புண்ணியம் பண்ணிட்டா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மாவாக இருக்கும். மனுஷனா பிறந்தாதான், நல்ல குலத்துல பிறந்தாதான் எனக்கு இந்த மாதிரி ஆத்ம ஞானம்னு ஒன்று இருக்குங்கிற நாலேஜ் அக்சசிபிளா இருக்கும். அதனால்தான் பிராமண குலத்தை வசத்தியா சொல்லியிருக்கு. ஏன்னா ரீசன் ஒன்றும் இல்லை, யூ ஹாவ் ஆக்சஸ் டு பிரம்ம ஞானம். இல்லைனாலும் இருக்கா, பிராமணா மட்டும்தான் அப்படி வசத்தினா இல்லை, பிராமணால இல்லாதவாலும் பிரம்மத்தை அடைஞ்சிருக்கா. எப்படி இருந்தாலும், எந்த வர்ணத்துல பிறந்தாலும், எந்த குலத்துல பிறந்தாலும் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும் வேர் யூ வில் கெட் டு நோ அபவுட் காட், பிரம்மம். அந்த குடுப்பனை இருக்கணுமே. உலகத்துல இப்போ எத்தனை பில்லியன் பீப்புள் இருக்கா, எத்தனை பேருக்கு பகவத்கீதாக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, எத்தனை பேர் நான் சோல், நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கிறது, எத்தனை பேருக்கு என்னுடைய கர்மா என்னன்னு புரியுறது, ஆர் நான் மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியறது. நம்ம எவ்வளோ ஃபில்டர்ஸை தாண்டி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஏதோ புண்ணியங்கள் பண்ணதுனால நம்மளுக்கு இப்போ இந்த நாலேஜ் அட்லீஸ்ட் அக்சசபிளாக இருக்குது. இதை வச்சு நம்ம மேலே சத்கதிக்கு போகிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஸோ அட்லீஸ்ட் மேலே மேலே புண்ணியம் பண்ணி இந்த நல்ல கத்தியில் போகிறதுக்கான பாதையவாது நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா. திருப்பி போய் கெட்ட கர்மா பண்ணி திருப்பி முதல்ல புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம். எல்லாரும் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ். அது நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி சுற்றிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம பிரளய காலத்து வரைக்கும் மோட்சத்துக்கு போகலன்னா பகவான் மொத்த உலகத்தையும் அழிக்கும் போது நம்ம அல்டிமேட்லி அவன்கிட்ட தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படணும். எனக்கு அந்த நாலேஜ் வந்துடுது, ஞானம் வந்துடுதுன்னா இப்போ புத்திசாலித்தனம் வேணா கேம் அவுட்டு வெளில போகிறது தான் புத்திசாலித்தனம். புரியறதா நான் சொல்கிறது? லார்ஜஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். நான் அதுக்காக இந்த லைஃப்பில் என்ஜாய் பண்ணாத, போகாத, வராது அது சொல்லலை. என்ஜாய் பண்ணுறது பகவான் எனக்கு கொடுத்த பிரசாதம்னு நினச்சி என்ஜாய் பண்ணேன். அப்படி புரியறதா? கான்செப்ட் புரியறதா? இல்லையா? ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம் இல்லை இல்ல கஷ்டம் இல்ல, ஐ மீன் அதெல்லாம் இது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப பயங்கர மெச்சூரிட்டி, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாம் 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 ஆண்டவனுக்காக தான், ஆண்டவன் நம்ம கொடுக்கறதான்னு நம்ம நினைச்சிட்டு அது ஒரு பெரிய விஷயம்தான். அது அது ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது we'll be closer to truth. கரெக்ட். எஸ், closer to truth. ஒரு விஷயத்துல இருப்போம், 10 விஷயத்துல இல்லாம இருப்போம். அப்புறம் ஸ்லோவா 2 விஷயத்துல ஆகும், 8 விஷயத்துல இல்லாம போகும். ஸ்லோவா 3, 7, 4, 6 அப்படின்னு மாறிண்டே போகும். அப்புறம் வாட் பாயிண்ட் இன் டைம் 50-50 ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கே அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அப்போ போய் நம்மக்கிட்ட இது ஆத்மா, நீயும் அந்த பரபிரமும் ஒன்றுன்னு சொன்னால் உடனே அந்த ஸ்பார்க்கு வரும், உடனே நம்ம பிரம்மஞானி ஆகிடும். பட் அந்த கிளென்சிங், அந்த ஆட்டிடியூடு கரெக்டான விதத்தில் கொண்டு போகிறதுக்கு இதுதான் ஈஸியஸ்டான மெத்தட் அப்படின்னு பகவான் இஸ் ரெக்கமெண்டிங். நீ எத்தனை நாள்ப்பா கர்மா பண்ணிட்டு கர்ம பலத்தை அனுபவிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க போற அப்படின்னு அவர் கேட்குறார். இங்கே ஆக்சுவலி நடக்கிறதே வேற. யூ ஆர் டெல்யூடட். நீ எதையோ தப்பாக புரிஞ்சுட்டு எதையோ போனாமனான்னு பண்ணிட்டு இருக்க. டோன்ட் டூ தட். அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் அண்ட் ஸ்டிக் டு த ட்ரூத் அப்படின்னு அவர் இந்த உபதேசத்துலலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் அதுதான். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ க்ரூடாக இருந்தால் இந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட் இருக்கிற சரீரம் தான் நான் அப்படின்னு ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே தப்பஸ் பண்ணதான் தெரியும் இந்த ஹியூமன் பாடி எவ்வளோ சூப்பர்வான டூல், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மைண்ட் எவ்வளோ பெரிய டூல், அண்ட் இந்த யூனிவர்ஸோட வாஸ்ட்னஸ், இதோடைய பிரம்மாண்ட என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதை கொஞ்சம் கூட பார்த்தவா, அதை டேஸ்ட் பண்ணவாளுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எவ்வளோ மகத்தானதுன்னு. அதனால தான் சாதுக்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் அசெண்ட் ஆகிட்டான்னா அவளுக்கு பிடிக்காது லோகத்துக்குள்ளே வரத்துக்கு. அவள் திருப்பி இன்னும் கர்மா சைக்கிள்குள்ளே வரணுமான்னு யோசிப்பான். ஏன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் ஹேஸ் டேக்கன் டு கோ டு தட் ஸ்பேஸ். அங்கே போயாச்சுன்னா
நித்தியம் சந்தோஷம், நித்தியம் சாஸ்வதமாக நம்ம இருக்கோங்கிறது புரிஞ்சுடுத்துனா அந்த ஸ்டேட் வந்து ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு காரணமே இல்லாமல் ஹாப்பியாக இருப்போம். அல்டிமேட்லி முக்தி தான். அது வந்து வேற லெவல் எம்பவர்மெண்ட், அது வேற லெவல் ஸ்ட்ரென்த், வேற லெவல் பவர். அது நம்ம ரொம்ப குறுகிய லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அது என்னன்னு புரியறதுக்கே இந்த கர்மயோகம், இந்த கிளென்சிங் தேவைங்கிறது கிருஷ்ணருடைய சஜஷன் ஃபார் அஸ். ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஸ்டார்டிங் டுமாரோ சூஸ் ஒன் ஆக்டிவிட்டி ஃப்ரம் யுவர் டெய்லி லைஃப். தனியாக பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் பண்ணல, அது உங்களோட சாய்ஸ். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இன் யுவர் டெய்லி லைஃப் சூஸ் தட். சங்கல்பம் பண்ணிக்கோங்க, இது நான் பகவானுக்காக பண்ணுறேன், இதோடைய அவுட்கம் எல்லாம் எனக்கு பிரசாதமாக கிடைக்கிறது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை அப்படி தினம் பண்ணுங்க, பட் டூ இட் எவ்ரி டே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இந்த ரூமில் இப்போதைக்கு லேடிஸ் தான் இருக்கா. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சாதம் போடுறேன், அந்த இடத்துல உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் குழந்தைக்கு, இல்லை உங்கள் இன்லாஸ்க்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படி பார்க்காம ஏதோ ஒரு வேளை சாதம், ஜஸ்ட் இமேஜின், இந்த பகவானுக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன். இந்த சமைக்கிற அந்த காரியம் பகவானுக்காக பண்ணுறேன். அண்ட் சர்வ் இட். அந்த சமையல் எப்படி இருக்கோ, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கோ, அதனால சாப்பிட்றவாளுக்கு என்ன திருப்தி கிடைக்கிறது கிடைக்கல, லீவ் இட் டு காட். நன்னா இருக்குன்னு சொன்னால் பிரசாதம், நன்னா இல்லைன்னு சொன்னாலும் பிரசாதம். அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க, வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித், அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட் அஸ் கர்ம யோகா எவ்ரி டே. ஸ்லோலி மேக் இட் 2, ஸ்லோலி மேக் இட் 3. இதை இப்படி தான் இந்த நாலேஜை ப்ராக்டிக்கலி லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஸோ கர்மா, அந்த காரியம் பண்ணுறது பகவானுக்காக. ஸோ ஹவு ஷுட் யூ டூ இட்? The best possible you will give to that. இல்லையா? இப்போ நீங்கள் சமைக்கிறதுன்னு எடுத்துட்டேன்னா, நல்ல காயாக வாங்கிட்டு வருவேல், பார்த்து பார்த்து காயை பொறுக்குவேல். ஓகே, சமைக்கிறதே வந்து நன்னா சமைக்கணும்னு தோணும், நன்னா பண்ணுவேன். யூ வில் கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட். ஆனால் அங்கே என்ன ஆட்டிடியூட் இருக்கும், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், அண்ட் வாட் எவர் ஹேஸ் டு கம் லெட் இட் கம் அப்படின்னு டிட்டாச்மெண்ட்டோட பண்ணும்போது என்ன ஆகும், நான் பெஸ்ட்டாக பண்ணிட்டேப்பா, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா அவ்வளோதான். யூ ஆர் ஃப்ரீ, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன், வாட் எவர் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ இப்போ என்ன ஆகும், வென் யூ டூ திஸ், உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அண்ட் யூ நோ, இது பகவானுக்காக நம்ம ஆஃபர் பண்ணுறவங்க போது தனி சந்தோஷம், தனி திருப்தி அதில் இருக்கும். ஏன்னா பீப்புள் தான் வந்து இங்கே கிரிப் பண்ணிட்டுருப்பா, பகவான் கிரிப் பண்ணுறதில்ல. பகவான் ஒரு பத்திரத்தை ஆஃபர் பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடியவர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நம்மளுக்கு கூடவே வர அந்த பகவானுக்கு நம்ம இதை ஆஃபரிங்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா தேர் எண்ட்ஸ். பாக்கி வாட் எவர் இஸ் அவுட்கம், அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்க போகிறோம், பிரசாதமாக. சாப்பிட்றவா நன்னா இருக்குன்னு சொன்னால் அது பிரசாதம், நன்னா இல்லை கேவலமாக இருக்குன்னு சொன்னாலும் அது பிரசாதம். அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல நம்மளுக்கு ஏன் பேடாக ஃபீல் ஆகாது, நான் பெஸ்ட்டாக பண்ணேன், அட்லீஸ்ட் அந்த திருப்தி இருக்கும்ல, நான் பண்ணதை ஐ டிட் மை பெஸ்ட். இல்லையா? அவளுக்கு அது பிடிக்கல, தட் வாஸ் காட்ஸ் வில் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம், ஈஸியாக எடுத்துன்னு போயிடுவோம். அதுதான் கர்ம யோகம்னு சொல்கிறேன். ஸோ start identifying one activity in your daily life that you will not do as a karma activity, action anymore. You will do it as karma yoga. புரியுதா? குரூப்ல போடுங்க, what is that activity that you have chosen. ஓகே, சிம்பிளா ஒன்று, நீங்கள் தினம் பண்ணிட்டு இருக்கிறத ஒன்று இனிமேல் அது வெறும் கர்மாவாக இல்லாமல் கர்ம யோகமாக பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்ட் 3 ரெஸ்பான்சஸ். ஒன்று பிரேமலதா மேம்கிட்டருந்து, ஒன்று சௌமியாட்டேருந்து, ஒன்று சாரதா மேம்கிட்டருந்து. டன்னா? ஓகே, ஓகேப்பா. மாமி உங்கள் பின்னாடி யாராவது இது கேட்டுன்னு இருக்காளா? யார் பின்னாடி? உங்கள் என் பின்னாடியா?
ஆமா. இல்லையேப்பா, இந்த நான் வீடியோக்கே வரேன், யாரும் இல்லைப்பா. இல்ல சாரதா மேம் உங்க பின்னாடி உங்க பையன் கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கான். இல்ல நீங்க சொன்னது மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லுங்க. சாரி, அவனை ஏதோ இது பண்ணதுனால நான் கவனிக்கல சரியா. இல்ல நீங்க நீங்க choose one activity from your life, from your daily life, which you will perform as not a mere karma, but you will do as karma yoga from tomorrow onwards. Post it in the group. Which is that activity? Make up your mind, post it in the group and start doing it from tomorrow onwards. புரியுறதா நான் சொன்னது? நான் ஏன் கேட்டேன் பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு ஏன் கேட்டேன்னா அவளையும் அதை பண்ண சொல்லும், அதுக்காக கேட்டேன். ஓகே. ஓகே, இன்கேஸ் அவள் லிசன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இஃப் தேர் லிசனிங் டு த கிளாஸ், தென் நான் ஏன் அவளுக்காகவும் பண்ண சொல்லுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். கொஞ்சம் கூட யாராவது இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணா பெரிய பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். சரியா? ஸோ ஐ ஃபினிஷ் த கிளாஸ் ஹியர். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேப்பா. பார்ப்போமா? ராம் ராம். ராம் ராம்ப்பா. ராம் ராம். ராம் ராம். ராம் ராம் நிரஞ்சன். சூப்பரா வாங்கியிருக்கே சர்டிபிகேட்ஸ், பிரைஸ்லாம் சூப்பர், குட் ஜாப். தேங்க்யூ சொல்லுங்க. ஒலிம்பியாட் அடிச்சு நவத்திட்ட போல இருக்கு. இல்ல மேம், அவன் தான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தான். அவனே தான் போட்டோ எடுத்து உங்களுக்கும் அனுப்பிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் ஜாப். தேங்க்யூ. ஓகே, பாப்போமா? அடுத்த வாரம். ராம் ராம் மேம். ராம் ராம்.